திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ஜோதிமாணிக்கம் கிராமத்தில் உள்ளது ஜோதிமாணிக்கம் பெருமாள் கோவில். இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. மேலும் மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இக்கோவில் கௌரா நாயுடு பங்காளிகள் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். மாதம் ஏகாதசி மற்றும் பௌர்ணமி பங்காளிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கோவிலுக்கு வந்து மனமுருகி வேண்டி சென்றால் நினைத்தது நடப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் டி. சிப்லாபுரம், திம்மரச நாயக்கனூர், ஆண்டிப்பட்டி, பொம்மிநாயக்கன்பட்டி, சேடப்பட்டி, ரெங்கசாமிப்பட்டி, திருப்பூர், மதுரை ஜோதிமாணிக்கம் பெருமாளை குலதெய்வமாக வழிபடும் பங்காளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமை பெருமாள் சாமியை குடும்பத்தோடு வந்து வழிபடுவதோடு பங்காளிகள் அனைவருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இந்த வருடம் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை அன்று புரட்டாசி மாத வழிபாட்டில் பங்காளிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கோவிலில் பரம்பரை பூசாரியாக திரு ரவிச்சந்திரன் இருந்து வருகிறார். பெருமாள் சுவாமி கோவில் HRC கீழ் வருகிறது. மேலும் இந்த பழமையான கோவிலை புதுப்பிக்க பங்காளிகளும் ஊர் பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்குவதாக திரு ரவிச்சந்திரன் நம்மிடையே தெரிவித்தார். சரி, இந்த பெருமாள் வழிபாட்டில் சனிக்கிழமை அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறியது எப்படி? பொதுவாக நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிழமை வழிபாட்டுக்குரியதாக சொல்லப்படுகிறது. இதில் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள். அதே சமயம் பெருமாளுக்கு விரத நாளாகவும் சொல்லப்படுகிறது. சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாளாக மாறியதற்கு அவருடைய தீவிர பக்தர் ஒருவரே காரணம். இதற்கு அந்த பக்தரின் வாழ்வில் நடந்த சம்பவமே காரணம் என கதைகள் மூலம் சொல்லப்படுகிறது. பக்தர் ஒருவருக்காக பெருமாளே சனி பகவானிடம் வாதம் செய்து பக்தரை சனியின் பிடியில் இருந்து காப்பாற்றியுள்ள கதையை கேளுங்கள். பெருமாளின் தீவிர பக்தர் ஒருவர் வசித்து வந்தார். மிகவும் ஏழ்மையில் இருந்தாலும் நேர்மையாகவே வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊரில் உள்ள பெருமாள் கோவிலே கதி என்று எப்போதும் அங்கேயே இருப்பார். பெருமாளுக்கு தன்னால் முடிந்த கைங்கரியங்களை செய்து வந்தார். தன்னை நம்மாழ்வாராகவே நினைத்து பெருமாளுக்கு தொண்டு செய்து வந்தார். அந்த பக்தருக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டிய நிலையில் அவளுக்கு நல்ல வரனும் வந்தது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் நிறைய பொன் பொருள் வேண்டுமென்று கேட்டனர். இதனால் இந்த பக்தருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வழக்கம்போல் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளிடம் தனது குறைகளை சொல்லி முறையிட்டார். வெகு நேரம் கோவிலில் இருந்த அவர் நடை சாற்றப்படும் நேரம் நெருங்கியதால் வீட்டிற்கு திரும்பினார். அவர் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே அரண்மனை காவலர்கள் வந்து மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த பக்தரை அழைத்து சென்றனர். மன்னர் அழைத்தார் என்றதும் எதுவும் விசாரிக்காமல் அந்த பக்தரும் காவலருடன் சென்று விட்டார். ஆனால் அவர்கள் மன்னரிடம் அழைத்து செல்வதற்கு பதில் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர். மன்னர் அழைக்கிறார் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு அழைத்து வந்தது ஏன் என சிறை காவலர்களிடம் அதிர்ச்சியாக பக்தர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தபோது அங்கு வந்த அமைச்சர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலையை காணவில்லை. கடைசியாக கோவில் நடை சாற்றும் வரை அங்கு இருந்தது நீ மட்டும்தான். உன்னுடைய பெண்ணிற்கு பெரிய இடத்தில் வரன் வந்திருப்பதும் அந்த திருமணத்தை நடத்த நீ பணம் இல்லாமல் இருப்பதும் அனைவருக்கும் தெரியும். உன்னுடைய பெண்ணின் திருமணத்தை நடத்துவதற்காக நீதான் நகையை எடுத்திருக்க வேண்டும் என அனைவருக்கும் உண்மையில்தான் சந்தேகம். அதனால்தான் மன்னர் உத்தரவின் பேரில் உன்னை சிறைபிடித்திருக்கிறோம் என்றார். அதோடு காசு மாலையை திருப்பி கொடுக்கும் வரை பக்தருக்கு சவுக்கடி கொடுக்கவும் உத்தரவிட்டார். அமைச்சர் சிறை காவலர்கள் தண்டனையை நிறைவேற்ற துவங்கினர். ஆனால் எல்லாம் அவன் செயல் என சொல்லி கைகளை கூப்பியபடி நின்றார் பக்தர். ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் பக்தர் மயங்கி விழுந்தார். அவர் கண் விழித்தபோது அங்கு வந்த அமைச்சர் சுவாமி நகையை திருடியதற்காக உன்னையும் உனது குடும்பத்தையும் நாடு கடத்த மன்னர் உத்தரவிட்டு உள்ளார். அதனால் நாளை காலை பொழுது விடுவதற்குள் நீங்கள் நாட்டின் எல்லையை கடந்திருக்க வேண்டும் என்றார்.
இதை கேட்டு கலங்கி போன பக்தர் பெருமாளை காணாமல் அவரை வழிபடாமல் எப்படி இருப்பது என வேதனைப்பட்டார். இனியும் தான் உயிர் வாழக்கூடாது என எண்ணி கோவிலுக்கு அருகில் இருந்த குளத்தில் மூழ்கி உயிரை விட முடிவு செய்தார். குளத்தில் மூழ்க இருந்த அவரை யாரோ தடுத்து நிறுத்தினார்கள். யார் என திரும்பி பார்த்தபோது அங்கு சனி பகவான் நின்றிருந்தார். தன்னை தடுக்க வேண்டாம் என்றும் தனக்கு நடந்த விஷயங்களையும் விளக்கினார் பக்தர். அதற்கு சனி பகவான், உன்னுடைய முற்பிறவி வினையின் காரணமாகவே இது நடந்தது. உனக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்கியதால் உன்னை பிடிப்பதற்காக நான் வந்து கொண்டிருந்தேன். அப்போது என்னை தடுத்து நிறுத்திய மகாவிஷ்ணு, என் பக்தனை நீ பிடிக்கக்கூடாது என்றார். அது என்னால் முடியாது, என்னுடைய கடமையை செய்ய வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக 7.5 மாதங்கள் மட்டும் அவரை பிடித்து கொள்கிறேன் என்றேன். அதற்கு மகாவிஷ்ணு ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியாக 7.5 நாளிகள் மட்டும் பிடித்துக்கொள்கிறேன் என கேட்டபோது வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார். அவருக்கு நான் அளித்த வாக்குப்படி 7.5 நாளிகள் மட்டுமே உன்னை பிடித்திருந்தேன். அதனால்தான் இத்தனை துயரம் ஏற்பட்டது என விளக்கினார் சனி. சனி பகவான் கூறியதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்ட பக்தர், சாதாரண பக்தனான எனக்கு மகாவிஷ்ணுவே உங்களிடம் வாதிட்டாரா? இதைவிட வேறு என்ன வேண்டும் எனக்கு என கூறி பக்தியில் மெய் சிலிர்த்து போனார். அப்போது அங்கு வந்த மன்னர், நீங்கள் கோவில் இருந்து சென்ற சிறிது நேரத்திலேயே பக்கத்து நாட்டு மன்னர் வந்திருந்தார். அவருக்கு பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை அணிவித்து மரியாதை செய்தோம். பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்தபோது தவறுதலாக காசு மாலையும் அதனுடன் வந்துவிட்டது. இப்போதுதான் பக்கத்து நாட்டு மன்னர் தகவல் அனுப்பியுள்ளார். நேர்மையான உங்களை சந்தேகப்பட்டு விட்டோம். சரியாக விசாரிக்காமல் நாங்கள் செய்த தவறுக்காக எங்களை மன்னித்து விடுங்கள் என பக்தரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நீங்கள் இப்படி செய்ததால் தான் பெருமாள் என் மீது கொண்ட அன்பு எனக்கு புரிந்தது என்று சனி பகவான் கூறியதை மன்னரிடம் தெரிவித்தார் பக்தர். இதற்கு பிறகு சனி பகவானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்ட பலன் பெறுவதற்காக சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளை வழிபடும் முறையை பின்பற்ற துவங்கினர். பெருமாளுக்காக சனிக்கிழமையில் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் துன்பங்களை தருவதில்லை என்பது நம்பிக்கை. வணக்கம். மண்ணையெல்லாம் உயிர்களாக்கி மனிதனும் பாண்டம் செய்த மாயவனே, மண்ணையெல்லாம் உயிர்களாக்கி மனிதனும் பாண்டம் செய்த மாயவனே, உன் மகிமை சொல்ல வார்த்தை ஏது கோவிந்தனே, உந்தன் மாய வித்தை யார் அறிவார் மாதவனே, உன் மகிமை சொல்ல வார்த்தை ஏது கோவிந்தனே, உந்தன் மாய வித்தை யார் அறிவார் மாதவனே, மண்ணையெல்லாம் உயிர்களாக்கி மனிதனும் பாண்டம் செய்த மாயவனே, உன் மகிமை சொல்ல வார்த்தை ஏது கோவிந்தனே, உந்தன் மாய வித்தை யார் அறிவார் மாதவனே. கொண்டு போகும் முன்னாலே, கால வெள்ளம் வந்து கொண்டு போகும் முன்னாலே, திருவேங்கடத்தை பார்க்க வேணும் கண்ணாலே, திருவேங்கடத்தை பார்க்க வேணும் கண்ணாலே, திருவேங்கடத்தை பார்க்க வேணும் கண்ணாலே, மண்ணையெல்லாம் உயிர்களாக்கி மனிதனும் பாண்டம் செய்த மாயவனே, உன் மகிமை சொல்ல வார்த்தை ஏது கோவிந்தனே, உந்தன் மாய வித்தை யார் அறிவார் மாதவனே. துள்ளி துள்ளி ஓடும் மாடு பொதி சுமக்குமா, தினம் துளசி மாலை அணிந்து கொண்டால் துன்பம் நெருங்குமா, துள்ளி துள்ளி ஓடும் மாடு பொதி சுமக்குமா, தினம் துளசி மாலை அணிந்து கொண்டால் துன்பம் நெருங்குமா, உள்ளத்திலே அவன் இருந்தால் குறை இருக்குமா, நம் உள்ளத்திலே அவன் இருந்தால் குறை இருக்குமா, அந்த உலகளத்தவன் துணை இருந்தால் பயம் இருக்குமா, அந்த உலகளத்தவன் துணை இருந்தால் பயம் இருக்குமா, நமக்கு பயம் இருக்குமா, மண்ணையெல்லாம் உயிர்களாக்கி மனிதனும் பாண்டம் செய்த மாயவனே, உன் மகிமை சொல்ல வார்த்தை ஏது கோவிந்தனே, உந்தன் மாய வித்தை யார் அறிவார் மாதவனே. திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை
சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.